கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நல்ல ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். ஐயா, நம் வீடுகளில் காணப்படுகிற பல்வேறு உபத்திரவங்கள், பல்வேறு எதிர்மறையான சோதனைகள், வேதனைகள், எல்லா விதமான போராட்டங்களிலும் இருந்து நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை விடுவித்துக் கொள்ளுகிற ஒரு அற்புதமான ஜெபத்தை இந்த அதிகாலை வேளையிலே நாம் ஏறெடுக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. வீடும் குடும்பமும், உங்கள் வீடும் குடும்பமும் பாதுகாக்கப்படும்படியாய் இந்த அக்னிமயமான அதிகாலை ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். அது என்னையா அக்னிமயமான அதிகாலை ஜெபம் என்று என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒருவேளை நினைக்கலாம். நன்றாய் கவனியுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே. ஐயா, தேவனுடைய வார்த்தை ஆவியாகவும் அக்னியாகவும் இருக்கிறது. Amen. Oh, glory. கர்த்தருடைய வார்த்தை அக்னியாகவும் ஆவியாகவும் இருக்கிறது. அது அக்னி அஸ்திரமாய் புறப்படும். மறந்து விடாதிருங்கள். ஓ, தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈடச் செய்வதோடு காதேஸ் வனாந்தரங்களை அதிர பண்ணுகிற வல்லமை உள்ளது. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை கண்மலைகளை பிளக்கும். குளோரி. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்லும் பொழுது, ஓ, சிங்கம் கர்ஜித்தால் எவன் பயப்படாதிருப்பான்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். அக்னியாய் இருக்கிற, கண்மலையை நொறுக்குகிற சம்மட்டியாய் இருக்கிற தேவ வசனங்களை நீங்கள் உங்கள் காரியங்களுக்காய், உங்கள் பிரச்சனைகளுக்கு விரோதமாய் நீங்கள் எதிர்கொள்ளுகிற பல்வேறு காரியங்கள், ஆபத்துகள், குடும்ப பிரச்சனைகள், போராட்டங்கள், இன்னும் பல்வேறு உபத்திரவங்கள், ஒருவேளை சதி சூனியங்கள், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதத்திற்கும் விரோதமாய் தேவனுடைய வார்த்தையை அக்னியாய், அக்னி அஸ்திரமாய் நீங்களே அனுப்ப முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லா விதமான சூனியங்களையும் சுட்டரிக்கிற வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது என்பதை அன்பு சகோதர சகோதரிகள் நன்றாய் அறிந்திருப்பீர்கள். ஐயா, இந்த தேவனுடைய வார்த்தை அக்னியாய் புறப்படும் பொழுது, கண்மலைகளையே நொறுக்கும் சம்மட்டியாய் புறப்படும் பொழுது, ஓ, கண்மலைகள் போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு விரோதமாய் இருக்கலாம். அன்றொரு நாள் செருபாபேலுக்கு முன்பாக பெரிய பர்வதமாய் காணப்பட்ட பிரச்சனைகளை பார்த்து, பெரிய பர்வதம் போல் காணப்பட்ட பல்வேறு உபத்திரவங்களை பார்த்து, செருபாபேலுக்கும் அவனுடைய பிரச்சனைகளுக்கும் நடுவாய் வந்து நின்று கர்த்தரே வழக்காடினார். ஓ, பெரிய பர்வதமே, பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பால் சமபூமியாவாய் என்று கர்த்தர் சொன்ன அதே ஆண்டவர். நன்றாய் கவனியுங்கள். இன்று உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும், ஐயா, உங்களுக்கும் உங்கள் வீட்டிற்கும் குடும்பத்திற்கும் விரோதமான பிரச்சனைகளுக்கும் மத்தியிலே நிற்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கேளுங்கள். ஐயா, இந்த கர்த்தரே ராஜரீகம் பண்ணுகிறவர். ஆமென். இவரே ராஜரீகம் பண்ணுகிறவர். உங்க மகளை, மகனை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் குடும்பத்தாரை, உங்கள் குடும்ப பிரச்சனைகளில் இருந்து, எல்லா விதமான உபத்திரவங்களிலும் இருந்து பாதுகாக்கும்படியாய் அவர்கள் எழும்பிவிட்டார்கள். இவர்கள் எழும்பிவிட்டார்கள். இப்படி செய்கிறார்கள், அப்படி செய்கிறார்கள், அவர்கள் இப்படி சதி செய்கிறார்கள், வம்பு பண்ணிவிட்டார்கள், வழக்கு போட்டு விட்டார்கள். இப்படி எத்தனையோ பிரச்சனைகளை குறித்து நாம் கலங்கிக் கொண்டிருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். இதில் எவரும், யாரும், எவனும் ராஜரீகம் பண்ண முடியாது. என் தேவமே ராஜரீகம் பண்ணுகிறவர். ஆமென். ஏ கர்த்தரே, ஓ, நீங்கள் என் பிள்ளைகளாய் இருப்பீர்கள், நான் உங்கள் பிதாவாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்ற சொன்ன சர்வ வல்லமையுள்ள கர்த்தரே ராஜரீகம் பண்ணுகிறார். ஆமென். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிற, ஓ, உங்கள் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் கண்மலையின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நற்செய்தியை கேளுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. கர்த்தரே உங்களோடு பேசுகிறார். ஆமென். ஓ, glory. எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள். உங்கள் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று நம்புங்கள். அவருடைய வார்த்தைகளை நம்புங்கள். கர்த்தரே சொன்ன நல்ல தீர்க்க தரிசனங்களை நம்புங்கள். அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், என்
அன்பு சகோதர சகோதரிகளே, ஏசாயா 49:25 நான் உன்னோடு வழக்காடுகிறவர்களோட வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். ஓ குளோரி! எத்தனை குடும்ப பிரச்சனைகள் எந்த வகையிலே வந்தாலும் சரி, உங்களுக்கு எதிராய் வரும் எல்லா தேவையற்ற பிரச்சனைகள் அல்லது உங்களுக்கு விரோதமாய் எதிர்ப்படுகிற சவால்கள், எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே கையாளுவார். அவர் தாமே அதிலே உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார், வழக்காடுவார், வெற்றி சிறக்க செய்வார் உங்களை என்பதை, இதுதான் தேவனுடைய வாக்குறுதி. அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் நம்புங்கள். உங்களோடே வழக்காடுகிறவர்களோடே கர்த்தர் சொல்லுகிறார், நானே வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். எத்தனை மகிமையான வாக்குத்தத்தம்! அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும். அதை அந்த நாளிலே நீங்கள் காண்பீர்கள். ஆமென். அந்த நாளிலே நீங்கள் காணும் பொழுது கர்த்தரே எங்களுக்காய் வழக்காடினார். ஆமென். சங்கீதம் 121:7 சொல்லப்பட்டிருக்கிறபடி நீங்கள் நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், கர்த்தர் உன்னை, என் மகனே, என் மகளே, என் கணவனே, என் குடும்பத்தாரே கேளுங்கள், கர்த்தர் உங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் உங்களை அழிந்து போகவோ அல்லது உங்களை வெட்கப்படவோ கர்த்தர் விடுகிறதில்லை என்பதை மறந்து விடாதிருங்கள். கர்த்தரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்வார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாய் நம்புங்கள். ஐயா, உங்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். கர்த்தரே அவர்களை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாப்பார். ஆமென். Glorious name of Jesus. கர்த்தர் இது போன்று செய்யும் அந்த நாளிலே என்ன நடக்கும்? அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் வசனம் 24 ஏசாயா 49 சொல்லப்பட்டிருக்கிறபடி, பராக்கிரமன் கையில் இருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? ஓ குளோரி! எத்தனை கொடுமையான கொள்ளைக்காரர்களிடம் இருந்து உங்கள் பொருளை பறிக்க கூடுமோ, திரும்பி எடுக்க கூடுமோ? நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க யாரால் கூடும்? அன்பு தேவ பிள்ளைகளே, யாராலும் கூடாதவைகள், இந்த உலகத்தால் முடியாதவைகள், இந்த உலகத்தில் உள்ளவர்களால் முடியாதவைகள் எல்லாம் என் தேவனால் கூடும். மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று உறுதியாய் நம்புங்கள். ஆமென். விடுவிக்க கூடுமோ என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோட வழக்காடினவர்களோட நான் வழக்காடி. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன் என்று சொல்லுகிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் பராக்கிரம் உள்ளவர். ஐயா, அவரே ஆதியும் அந்தமுமானவர். ஆமென். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், வழக்காளிகளை தள்ளி நீதிபதிகளை தூக்கி எறிந்துவிட்டு நல்ல நீதிபதிகளை வைக்கிறவர் இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆமென். அவர் உங்கள் பிள்ளைகளுக்காய் உங்களுக்காய் வழக்காடும் அந்த நாளிலே உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை கர்த்தரே சொல்லுகிறார், அவர்களுக்கு தின்ன கொடுப்பேன். ஓ, உங்களை ஒடுக்கினவர்கள், உங்களோட வழக்காடினவர்கள், யுத்தம் பண்ணினவர்கள் மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். மதுபானத்தினால் வெறி கொள்ளுவது போல் தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்ளுவார்கள். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை அந்நாளிலே மாம்சமான யாவரும் அறிந்து கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா, எங்களை ஒடுக்கினார்களே, எங்களை பாடாய்படுத்தினார்களே, என் பிள்ளைகளை, எங்களை, என் குடும்பத்தை, என் வீட்டாரை இப்படியாய் பாடாய்படுத்தினார்கள், ஒடுக்கினார்கள், எங்களோட வழக்காடினார்கள், எங்களை துன்பப்படுத்தினார்கள். நாங்கள் நம்பி இருந்தவர்கள் எல்லோரும் எங்களை நட்டாற்றிலே விட்டுவிட்டு போனார்கள், எனக்கு துரோகம் பண்ணினார்கள். ஐயா, அவர்களுக்கு என்ன நடக்கும் என்று நினைத்தீர்களே? அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். ஒரு நாளிலே என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ண புறப்படுகிற நாளிலே, ஐயா, தீவுகளிலே நீங்கள் அவர் புகழை அறிவிக்கும் பொழுது, அறிவிக்கப்பட முடியாத, ஆதரிக்க செய்ய முடியாத அல்லது துதிக்க முடியாத இடங்களிலே, சிக்கலான இடங்களிலே
நாளிலே உங்கள் எதிரிகளை நீங்கள் மன்னித்து கர்த்தரை துதிக்கும் பொழுது, எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் அவரை துதிக்கிற அந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்காய் பராக்கிரமசாலியை போல் புறப்படுவார், யுத்த வீரனை போல் வழக்காடுவார், எழும்பி கர்ஜித்து உங்கள் சத்துருக்களை மேற்கொள்ளுவார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். கர்த்தரே சொல்லுகிறார், அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் உங்களுக்காக யுத்த வீரனை போல் வைராக்கியம் மூண்டு பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணுவார். ஆமென். வேறு எவரும் எத்தனை பேரும் 1000 பேர் உங்களுக்காக யுத்தம் பண்ண முடியாது. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரே நகரத்தை காவாராயில் காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா. ஆமென். கர்த்தர் உங்கள் வீட்டை, குடும்பத்தை, உங்களுடைய வாழ்க்கையை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டாராயில் கட்டுகிறவர்களின், கட்ட நினைக்கிறவர்களின் பிரயாசம் விருதா என்பதை மறந்து விடாதே என் அன்பு சகோதரனே, சகோதரியே. ஹல்லேலூயா. ஒரு நாளிலே ஒரு நாள் வருகிறது, சொல்லுங்கள் வாயை திறந்து, ஒரு நாள் வருகிறது, எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, எனக்காக, என் வீட்டிற்காக, என் குடும்பத்திற்காக நாள் ஒன்று வருகிறது. ஐயா, ஏற்ற காலத்திலே சகாயம் பண்ணும்படியாய், நீதி செய்யும்படியாய், நீதி செய்கிற கர்த்தர் எனக்காக இறங்கி வருவார் என்று நம்பிக்கையோடு அறிக்கையிடுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பராக்கிரமன் கையிலே அகப்பட்டு கொண்டது போல உங்கள் பிள்ளைகள் அகப்பட்டு கொண்டார்களோ? ஐயா, உங்கள் பிசினஸ், உங்க வாழ்க்கை, உங்களுடைய ஊழியங்கள் எல்லாம் ஒருவேளை சிதைக்கப்பட்டு, அழிக்கப்பட்டு, ஒருவேளை நெருக்கடியினால் வலையில் அகப்பட்டு கொண்டவர்கள் போல் நீங்கள் அகப்பட்டு எங்கோ சிறுமைப்பட்டவர்கள் போன்று சிறைப்பட்டு கிடக்கிற என் அன்பு சகோதரியே, வேறு யாரிடமும் பேசவில்லை, இதோ கர்த்தர் பேசுகிறார், உன்னோடே பேசுகிறார். எங்கே நீ சிறைப்பட்டு இருந்தால் என்ன, எந்த நோய், எந்த வியாதிகள், எந்த துன்பங்களிலே பராக்கிரமன் கையில் அகப்பட்டு கொண்டது போல், ஐயா, ஒரு கொடுமையான சிங்கத்தின் கையிலே அகப்பட்ட ஒரு சிறு புள்ளிமானை போல் நீ அகப்பட்டு கொண்டாயோ? உன்னை கீறி கர்ச்சிக்கிற, உன்னை கீறி உன்னை ரத்தத்தை குடிக்க துடிக்கிறவர்கள் மத்தியிலே அகப்பட்டு கொண்டாயோ? உன் வாழ்க்கை முழுவதையும் சீர்திருத்து விடுகிற, உங்கள் வாழ்க்கை முழுவதையும் மண்ணாக்கி ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்குகிறவர்கள் கைகளிலே அகப்பட்டு கொண்டாயோ? கவலைப்படாதிருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே. காண்டாமிருகத்தின் கொம்பின் நடுவிலே நீங்கள் இருந்தாலும், 7 மடங்காய் சூட்டவோ அக்னி சூழப்பட்ட அக்னி சூளையிலே நீங்கள் கிடந்தாலும், தூக்கி எறியப்பட்டாலும் மறந்து விடாதிருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை, மறந்து விடாதிருங்கள். உங்களை தூக்கி எறிந்தவர்கள், அக்கினியிலே தூக்கி எறிந்தவர்கள் எல்லோரும் அழிந்தே போவார்கள். ஆனால் அக்கினி ஜுவாலை உங்கள் பேரில் பற்றாது என்பதை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். அக்கினியின் நடுவிலும் கர்த்தர் உங்களோட இருப்பார். கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு, அக்கினியின் நடுவில் இருக்கிறது போல, நடுவில் இருக்கிறது போன்ற சிக்கல்களிலே, சிரமங்களிலே, போராட்டங்களிலே, உபத்திரவங்களிலே இருக்கிறீர்களோ, கர்த்தருடைய தூதர்கள் உங்களை சூழ பாளையம் இறங்கி, ஐயா, கர்த்தருடைய வல்லமையான மகிமையான தூதர்கள் உங்களை சூழ பாளையம் இறங்கி உங்களை, உங்கள் பிள்ளைகளை விடுவிப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். உங்கள் பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்கள். நம்புங்கள். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டது என் மகளுடைய, என் மகனுடைய, ஐயா, என்னுடைய வாழ்க்கையை சீரழித்து விட்டார்கள், கொள்ளையாடி சென்று விட்டு விட்டார்கள், என்னை அப்படியே அனாதையை போல் ஒதுக்கி எரிந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறீர்களா? ஆமென். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். ஹல்லேலூயா. உங்களுக்காய் கர்த்தர் வழக்காடுகிற அந்த நாளிலே, என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காய் ராஜரீகம் பண்ணும்படியாய் எழும்புகிற அந்த நாளிலே, எப்படி செருபாபேலுக்கு முன்பாக நின்று அவனுக்கு எதிராய் நின்ற பெரிய பர்வதங்களை பார்த்து, பெரிய பர்வதம் மலை போன்ற பிரச்சனைகளை பார்த்து, என் தேவன் எப்படி பெரிய பர்வதமே, என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற கண்மலைகளே, ஓ கண்மலைகளே,
பெரிய பர்வதங்கள் போன்று அசையாதிருக்கிற, எந்த வகையிலும் அசைக்க முடியாது, தீர்க்க முடியாது இருக்கிற பிரச்சனைகளே என் பிள்ளைகளுக்கு முன்பாக நான் அபிஷேகம் பண்ணின என் பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்கள் சமபூமியாவீர்கள். சொல்றது யாரையா? கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு சகோதரியே, எந்த சூழ்நிலையில் அகப்பட்டு கொண்டாய் கவலைப்படாதே. எந்த சிறையிருப்பில் அகப்பட்டு கொண்டாயோ கவலைப்படாதே. உன்னை சுற்றிலும் 7 மடங்காய் அக்னியை கொளுத்துகிறார்களோ கவலைப்படாதே. ஐயா, என்ன செய்வேன், எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா, இந்த இடத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லோரும் தடுமாறுகிற, எல்லோரும் பயப்படுகிற, குழம்புகிறது போன்ற இடங்களிலும் நீங்கள் உறுதியாய் நம்புங்கள். விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயமும் தோன்றப்படாதவைகள் மேல் இருக்கிற நம்பிக்கையுமாயிருக்கிறது. அந்த சூழ்நிலையிலும் ஐயா, அந்த படகிலே எல்லா சீசர்களும் மொத்தமாய் அழிந்து போவது போன்று வந்த ஓங்கி வீசிய புயற் காற்றையும் கொந்தளித்த கடல் அலைகளையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று கட்டளையிட்ட அந்த அற்புதங்களின் ஆண்டவர் இன்று உங்கள் படகில் இருக்கிறார். ஆமென். இன்று இந்த அதிகாலை ஜெப வேளையிலே அவரே உங்கள் படகில் இருக்கும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று கட்டளையிட்டவர் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் குறித்து அவர் கட்டளையிடுகிற அந்த நாளிலே உன்னை ஒடுக்கிறவருடைய மாம்சங்களை அவர்களே தின்கிறதை காண்பீர்கள். ஆமென். சொந்த காரியத்தினால், ஆமென், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் சூனியம் செய்கிறவர்கள் அவர்கள் சொந்த காசிலே தங்களுக்கே சூனியம் வைத்துக் கொள்ளுகிறார்கள். மறந்து விடாதிருங்கள். மறுபடியும் சொல்லுங்க, எங்களுக்கு விரோதமாய் சூனியம் செய்கிறவர்கள், எங்களுக்கு விரோதமாய் மந்திரம் மாந்திரீகம் செய்கிறவர்கள் தங்கள் சொந்த செலவிலேயே தங்களுக்கே சூனியம் வைத்துக் கொள்ளுகிறார்கள். தைரியமாய் சொல்லுங்கள், உங்களுக்கு விரோதமாய் மந்திரம் செய்து விட்டார்கள், சூனியம் செய்து விட்டுகிறார்கள் என்று சொன்னவர்களை பார்த்து சொல்லுங்கள், எங்களுக்கு விரோதமாய் செய்ய முடியாது. அவர்கள் எங்களுக்கு விரோதமாய் கூட்டமாய் கூடி என்ன செய்தாலும் சரி, ஒரு நாளிலே அவர்கள் எங்கள் பட்சமாய் வருவார்கள். ஆமென். எங்கள் பாதத்தூளை நக்குவார்கள். சொல்லுங்கள், எங்கள் முன்னாலே வந்து முழங்கால் படியிடுவார்கள். எங்கள் தேவனை ஆராதிக்கும்படியாய் அவர்கள் சங்கிலிகளினால் கட்டி கொண்டு வரப்படுவார்கள் என்று தைரியமாய் சொல்லுங்கள். கர்த்தர் செய்கிற அந்த நீதி செய்கிற அந்த நாளிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எங்கோ சிறைப்பட்டிருக்கிற, எங்கோ பாடாய்பட்டிருக்க உபத்திரவங்களிலும் சிக்கல்களிலும் அவமானங்களிலும் கண்ணீரிலும் அகப்பட்டு வேதனையில் மூழ்கி போகும் தருவாயில் இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளிலே கர்த்தரால் பாதுகாக்கப்படும் பொழுது என்ன நடக்கும்? கர்த்தரே சொல்லுகிறார், கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நானே உன் இரட்சகரும் நானே உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் உன் உற்றார் உறவினர்கள், ஐயா, உனக்கு அறிந்த தெரிந்த எல்லோரும் நானே உன் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிறதை அந்நாளிலே அறிந்து கொள்ளுவார்கள் என்று கர்த்தரே சொல்லுகிறார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த நல்ல நாள் இதோ வருகிறது. ஆமென். அந்த விசேஷித்த நாள், கர்த்தர் நீதி செய்கிற கர்த்தருடைய அனுக்கிரகத்தின் நாள் எனக்காய் வருகிறது என்று உறுதியாய் நம்புங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள். இன்று நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பு சகோதர சகோதரிகள், தீவிரமாய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிற மகிமையும் மகத்துவமான காரியங்களை குறித்து. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஜெப விண்ணப்பத்தை மறந்து விடாதிருங்கள். ஆமென். நடக்க போகிற நம்முடைய திறந்த வெளி மைதான கூட்டங்களுக்காய் நிச்சயமாய் ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய். ஆமென். இந்த கூட்டங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, உங்கள் ஊழியங்களிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் இப்பொழுது ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலை ஜெப வேளையிலே என் தெய்வமே, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய வீடும் குடும்பமும் பாதுகாக்கப்படும்படியாய் இந்த அக்னிமயமான அதிகாலை ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும், ஆமென், எந்த சூழ்நிலையிலே என் சகோதரிகள் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, எந்த சூழ்நிலையிலே என் சகோதரர்களும் அவர்கள் பிள்ளைகளும்
பிள்ளைகளும் அகப்பட்டு எங்கே சிறைப்பட்டிருக்கிறார்களோ, என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் எங்கே இருந்து, நாங்கள் ஜெபிக்கிற இங்கே இருந்து கடந்து செல்லும்படியாய் வல்லமையான ஏவுகணைகளை போல ஆமென் ஆண்டவரே, சத்ருவானவன் எய்கிற எல்லா அக்கினி அஸ்திரங்களையும் தாண்டி அவைகளை காட்டிலும் வல்லமையான அக்கினி அஸ்திரங்களாய் சபரு சந்தரவா ஏசிதுரு கவரா சந்துரு மதரா எரிபரா சுருபரா சந்துரு கவரதரவோ வல்லமையான அக்கினி அஸ்திரங்களாய் தேவ வார்த்தைகள் கடந்து செல்லும்படியாய் என் தெய்வமே ஐயா, பிள்ளைகள் எங்கே எங்கே எந்த எந்த பிரச்சனைகளிலே அகப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அங்கே அவர்களுக்கு ஒரு விடிவு உண்டாகும்படியாய், ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஐயா வழக்காடும்படியாய், யுத்தம் செய்யும்படியாய், பரிந்து பேசும்படியாய், எங்கும் எல்லா இடங்களிலும் எங்கள் பிள்ளைகள் வெற்றி சிறக்கும்படியாய், ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் வாழும்படியாய் என் தெய்வமே ஐயா, இவர்களை எல்லா தீங்குக்கும் நீங்களாக்கி விலக்கி பாதுகாக்கும்படியாய் உம்முடைய வார்த்தையின்படியே பிள்ளைகளை ஆமென் இவர்களுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும்படியாய் கர்த்தரால் போதிக்கப்பட்ட ஜனமாய் எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று சொன்னீரே, அப்படியே ஒரு அடைக்கலம் உண்டாகட்டும். எந்த நாட்டிலே, எந்த தேசத்திலே, எந்த யுத்தங்களினால், பிரச்சனைகளினால், ஆபத்துகளினால், அல்லது வேலையில்லா திண்டாட்டங்களினால், அல்லது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தேசங்களிலே நாடுகளிலே என்ன நடக்க போகிறதோ என்று கலங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் என் தெய்வமே ஐயா, கர்த்தருக்கு பயப்படுகிறவருக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும், அவர்களுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொன்னீங்களே அப்பா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே ஐயா, உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஓ லார்ட், எங்களுடைய குடும்பத்திலே ஓ பிள்ளைகளும் நாங்களுமாய் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளும் நாங்களும் எங்கள் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒரு கூட்டமாய் உம்மை சேவிக்கும்படியாய் என் தெய்வமே, உண்மையே நம்பி வந்திருக்கிற பிள்ளைகள் எந்த எந்த தேசத்தில் இருக்கிறார்களோ, என்ன சூழ்நிலைகளிலே இருக்கிறார்களோ, என்ன ஆபத்துகள் இவர்களை சூழ்ந்திருக்கிறதோ, வரப்போகிற காரியங்கள் எப்படியாய் இந்த உலக காரியங்கள் அவர்களை அழித்துவிடும் அல்லது கெடுத்துவிடும் அல்லது தோற்று போவோமோ என்ற நம்பிக்கை குறைவோடு காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தருடைய அனுக்கிரகம் கடந்து செல்லும்படியாய் ஆமென் ஐயா, யாருமற்றவர்களாய் இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள், உதவி செய்வார் யாருமே இல்லையே என்று அங்கலாய்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள், அவர்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவருடைய கணவன்மார் எங்கேயோ அகப்பட்டு கொண்டவர்கள் போன்று என்ன செய்வதென்றே தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். என் தெய்வமே, என் தெய்வமே, உம்முடைய அனுக்கிரகம் கடந்து செல்லும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய ஓலார் கிருபை கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை விசுவாசி, அப்பொழுதும் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஐயா, உம்முடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்களாய் என் தெய்வமே, உம்மை விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், அவர்கள் எல்லோருடைய குடும்பங்களும் வீட்டாரும் பிள்ளைகளுமாய் வீடும் குடியுமாய் இவர்கள் ரட்சிக்கப்படும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இஸ்ரவேலை காக்கிறவர், தேவ பிள்ளைகளை காக்கிறவர் ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகளை, இவர்கள் பிள்ளைகளை காக்கிறவர், தூங்குகிறதும் இல்லை உறங்குகிறதும் இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோமே. என் தெய்வமே, உடைய அனுக்கிரகம் இறங்கி வரட்டும் ஐயா. இரவில் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் எந்த விதமான இந்த உலகத்தில் ஏற்படுகிற கொள்ளை நோய்க்கும் யுத்தங்களுக்கும் யுத்தங்களினால் வருகும் அழிவுகளுக்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்று சொன்ன நல்ல வார்த்தையின்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எந்த சூழ்நிலையிலும் யாரும் கெட்டு போகாதபடி, என் தெய்வமே சோர்ந்து போகாதபடி, ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும்படியாய், பெரிய மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் ஐயா, இந்த ராஜாக்கள், இந்த உலகத்தை ஆளுகிறவர்கள் உத்தரவு போடால் அவர்களுக்கு வேலை
கிடக்கிறது, அல்லது வேலையில் இருந்து தூக்கப்படுகிறார்கள். இந்த உலகத்தை ஆளுகிறவர்கள் ஒரு உத்தரவை போடும் பொழுது, அவர்களுடைய வார்த்தையை வெளிப்படுத்தும் பொழுது அங்கே நன்மைகள் நடக்கிறது, தீமையும் நடக்கிறது. என் தெய்வமே, ஐயா, பரலோக ராஜ்யத்தின் ராஜாவே, உம்மிடம் இருந்து, உம்முடைய சமூகத்தில் இருந்து உத்தரவு வரும்படியாய் எங்கள் பிள்ளைகளுக்காய், ஆமென், எங்கோ சிறைப்பட்டிருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற, ஐயா, தோற்று போனவர்கள் போல் இருக்கிற, எல்லா சூழ்நிலையிலும் குழம்பி போனவர்கள் போல் இருக்கிற பிள்ளைகளுக்காய் தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். இந்த சின்னவர்களை ஆயிரமாய், ஐயா, இந்த சிறியவர்களை பலத்த ஜாதியுமாய் கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்ன உம்முடைய ஏற்ற காலம் இதுவாய் இருக்கட்டும். என் தெய்வமே, உம்முடைய ஏற்ற காலம் இதுவாய் இருக்கிறபடியினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் ஒருவரும் சோர்ந்து போகாதபடி, வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகி கர்த்தர் உம்முடைய கிருபையை பகிரங்கமாய் வெளிப்படுத்தும்படியாய், ஐயா, உம்முடைய தயவு பயங்கரமாய் வெளிப்படும்படியாய், ஆமென், அதிசயங்களை செய்கிற கர்த்தருடைய கரம் என் தேவ பிள்ளைகளுக்காய், அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதோ ஜாதிகளுக்கு நேராய் என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராய் என் கொடியை ஏற்றுவேன் என்று சொன்னீங்களே, அப்படியே என் தெய்வமே, உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளுக்காய் அசைக்கப்படுவதாக, உம்முடைய கரம் உயர்த்தப்படுவதாக. என் தெய்வமே, நீ ராஜரீகம் செய்வீராக. ஜனங்களுக்கு நேராய், என் பிள்ளைகளுக்கு நேராய், ஓ லார்ட், உம்முடைய கொடி ஏற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பொழுது உங்கள் கொடுங்கைகளிலே உங்கள் குமாரர்களை ஏந்தி கொண்டு வருவார்கள், உன் குமாரத்தைகள் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். ஐயா, நீங்க சொன்ன வார்த்தையின்படியே நடக்கட்டும். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தையர்களும் அவர்களுடைய நாயகிகள் உன் கைத்தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகம் கொப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அந்நாளிலே அறிந்து கொள்ளுவீர்கள் என்று சொன்னீரப்பா. என் தெய்வமே, அப்படியே நடக்கும்படியாய், ஓ லார்ட், வேதனையோடும் துன்பங்களோடும் உபத்திரவங்களோடும் குடும்பத்தை நகர்த்தி கொண்டு போகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆமென். குடும்பத்திற்கு விரோதமாய் செய்யப்பட்ட சதி சூனியங்களினால், பல்வேறு நபர்களினால் எடுக்கப்பட்ட தீய முயற்சிகளினால், ஓ படகு போல் எப்பொழுது கவிழுமோ, எப்பொழுது அழிந்து விடுமோ, எப்பொழுது மரணம் வரும், எப்பொழுது அழிவு வரும், எப்பொழுது ஆபத்து வரும் என்று தெரியாமல் திகைக்கிற பிள்ளைகளுக்காய் என் தெய்வம் சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். என் தெய்வமே, ராஜாக்கள் இவர்களை வளர்க்கும் தந்தைகளாய் மாறட்டும். இவர்களுடைய நாயகிகள், ராஜாக்களுடைய நாயகிகள் என் அன்பு சகோதர சகோதரிகளின் கை தாய்களாய் இருக்கும்படியாய் இவர்களை உயர்த்துவீராக. ஆமென். தரையிலே இவர்கள் எல்லோரும், இவர்களை எதிர்த்தவர்கள், இவர்களோடு வழக்காடினவர்கள், யுத்தம் பண்ணினவர்கள் எல்லோரும் உம்முடைய வார்த்தையின்படியே, ஏசாயா 49:23 உங்கள் கால்களின் தூளை நக்குவார்கள். உங்கள் முன்பாக தலைகொப்பர முகங்கொப்பர விழுந்து உன்னை பணிந்து கொண்டு, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் என் பிள்ளைகள், என் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்ளுவார்கள் என்று சொன்னீங்களே, அப்படியே நடக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இறங்கி வரும்படியாய், இவர்கள் வீடும் குடும்பமும் பாதுகாக்கப்படும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் இவர்களோட வழக்காடுகிறவர்களோட வழக்காடி, ஆமென், இவர்கள் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுகிற இந்த நல்ல நாளிலே எங்களை முழுமையாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பரும் ஆத்தும ரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். ஆமென். உங்க பிள்ளைகளுடைய காரியங்கள் உங்கள் காரியங்கள், என் அன்பு சகோதரியே உன்னுடைய காரியம், உங்கள் குடும்பம், வீடு, ஒரு நாளும் நீங்கள் தோற்று போவதில்லை, ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் எதிர்க்கிறவர்கள், உங்களோட வழக்காடுகிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் சதிசூனியம் செய்கிறவர்கள் என்ன ஆவார்கள் என்பதை நான் சொல்லவில்லை, கர்த்தரே சொல்லுகிறார். நான்
நம்புங்கள். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாய் போகாது. அது அனுப்பின காரியம் வாய்க்கும்படியாய் செய்யும், செய்து விட்டுதான் திரும்பும். ஓ க்ளோரி. ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் தைரியமாய் இருங்கள். உங்கள் பகுதிகளுக்கு கடந்து வருகிற அந்த நல்ல நாளை எதிர்நோக்கி காத்திருங்கள். நாம் நேரடியாய் சந்திப்போம். நிச்சயமாய் உங்கள் பட்டணங்களுக்காய் செபியுங்கள். அங்கே உள்ள ஜனங்களுக்காய், அவர்களுடைய ரட்சிப்பு, விடுதலை, ஆரோக்கியம், ஐஸ்வர்யங்களுக்காய் நீங்கள் செபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் மீட்டெடுப்பார். நீங்களோ கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே மகிழ்ந்து களி கூறுவீர்கள். அணைக்கட்டு தாலுகா அனைத்து போதகர்கள், ஊழியர்கள் மற்றும் சபையார் நடத்தும் சுகமளிக்கும் எழுப்புதல் பெருவிழா 2026. இடம் CSI ஆல் செயின்ட்ஸ் சர்ச் எதிரில் போதியத்தூர். நாள் ஜூலை மாதம் 10, 11 மற்றும் 12. வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு ஆகிய தினங்களில் தினமும் மாலை 6 மணிக்கு நடைபெறும். இந்த வல்லமையான கூட்டத்தில் இந்தியாவிலும் கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளிலும் 300க்கும் மேற்பட்ட திறந்தவெளி சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தி அதிகாரத்துடன், வல்லமையோடும், அற்புத அடையாளங்களோடும் சுவிசேஷத்தை பிரசங்கித்த தமிழ் சுவிசேஷகர் எவாந்தலிஸ்ட் ரவி ஆப்ரகாம் அவர்கள் தேவ செய்தி கொடுத்து விசேஷமாக வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்பார்கள். உடலில் பல்வேறு உபாதைகள், வேதனை மறைவதையும், காது கேளாதோர் கேட்பதையும், பார்வை குறைந்தவர்கள் பார்வை அடைவதையும், நீண்ட காலமாய் இருக்கிற தீராத தலைவலி, முதுகு தண்டு, ஸ்பைனல் கார்டு, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சைனஸ், ஆஸ்துமா, மூச்சு திணறல் மற்றும் தீராத பிரச்சனைகளுக்காக தனித்தனியாக ஜெபிப்பார்கள். கட்டிகள் மறைவதையும் இன்னும் பல்வேறு உடல் உபாதைகளிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெறுவதை நேரில் காண வாருங்கள். நூற்றுக்கணக்கான அற்புதங்களை காண இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அனுமதி இலவசம்.